போன வீடியோவில் பார்த்த எக்ஸாம்பிளை இன்னும் கொஞ்சம் ட்ரிக் பண்ணலாம். ஓகே, இப்போ பஸ் இருக்கு, பஸ்ல இருந்து குதிக்கிறீங்க, என்ன ஆகும்? கீழே விழுந்துருவீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கண்டிஷன் ஆனால் பஸ்ஸு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கணும், அங்கங்கே பிரேக்ஸ் பிடிக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் போகிற ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கணும். ஓகே, ஆக்ஸலரேட்டோ டீசலரேட்டோ ஆகக்கூடாது, ஸ்லோவாகவோ ஃபாஸ்ட்டாகவோ போகக்கூடாது, ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்கணும், அடிக்கடி பிரேக்ஸ் எல்லாம் பிடிக்காது, ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கணும். என்ன ஆகும்? தரையில் விழுந்து பஸ்ஸோட ஃப்ளோரில் விழுந்துருவீங்களா? நோ. அதே மாதிரி கிரவுண்டில் எப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னா கீழே விழ மாட்டீங்களோ, அதே மாதிரி தான் பஸ்ஸு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னா, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஜம்ப் பண்ணீங்கன்னா நீங்கள் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கண்டிஷன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். எர்த்தும் அதான், எர்த்து வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் த ப்ளஸ் பாயிண்ட். இஃப் எர்த்து வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இல்லாது சில நேரம் ஸ்பீடாக சில நேரம் ஸ்லோவாக சுற்றுச்சுன்னா திஸ் வில் ஹேப்பன். நம்மளெல்லாமே வந்து தூக்கி அடிச்சிடும், எங்கேயோ போய் ஏதோ கேலக்சியில் சுற்றிட்டு இருப்போம். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஃபிசிக்ஸ். இங்கே தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கம்ஸ் டு பிளே. Relative to the bus, relative to the bus frame, relative to the bus reference frame, you are at rest. பஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக எடுக்கும்போ நீங்கள் ரெஸ்ட். பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்கும்போ பஸ் ஸ்டாப்பை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுக்கும்போ அவருக்கு நீங்கள் மூவற மாதிரி இருக்கும். முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிள் படி அதே மாதிரி தான் எர்த்தை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுக்கும்போ நீங்கள் யூ ஆர் அட் ரெஸ்ட். ஓகே, பஸ் ஜம்பிங் எக்ஸாம்பிள்லேயும் அப்படி தான். வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் பஸ் ஃப்ரேம்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா கீழே விழ வாய்ப்பு இல்லை. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஹையர் கிளாஸஸில் படிப்போம், இன்னும் டீப்பாக படிப்போம். அதே டைமில் பஸ் பிரேக் ஆச்சுதுனாலோ இல்லைன்னா பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதோ நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவீங்க, இல்லைன்னா பஸ் பிரேக் பிடிக்கும்போது முன்னாடி போய் விழுவீங்க. தட்ஸ் பிகாஸ் some force is trying to stop you. அப்போ மட்டும்தான் நமக்கு ஃபீல் ஆகுமே தவிர்த்து, நம்ம பஸ்க்குள்ளே இருக்கோமே இல்லைன்னா ஏதாவது டேர்ன்ஸ் எடுக்கும்போது ஃபீல் ஆகுமே தவிர்த்து, ரெஸ்ட் ஆஃப் த டைம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. யுவர் பாடி இஸ் அட் ரெஸ்ட், அந்த மாதிரி தான் இருப்பீங்க தவிர்த்து நீங்கள் வந்து 70 km/h 80 km/h போகிறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகாது. சேம் திங் வித் த புக் டேபிள் எக்ஸாம்பிள். டேபிள் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரியோ இல்லைன்னா டேபிள் மேலேருந்து புக்கு மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரியோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. டேபிள் வந்து எர்த்தோட ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது, டேபிள் உங்கள் வீட்டில் இருந்து எர்த்தோட ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது டேபிள் இஸ் அட் ரெஸ்ட். அண்ட் புக்கை வந்து நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா அது மூவ் ஆகும்போது உங்களோட ரெஃபரன்ஸ் என்னது? உங்கள் ரூம். அந்த டேபிளில் முதல்ல பார்க்கும்போது 0 seconds புக்கு ஒரு எண்டில் இருக்குது, அடுத்த 2 seconds நீங்கள் மூவ் பண்ணும்போது புக்கு மூவ் ஆகுது. ஸோ வித் டைம் த புக் இஸ் மூவிங். ஆனால் உங்கள் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்னது? டேபிள். ஸோ யூ சே புக் இஸ் மூவிங். இதுதான் நம்ம முன்னா பார்த்ததை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் த கிரவுண்ட் ஆன் விச் வி ஸ்டாண்ட், த புக் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, சிமிலர்லி while traveling in bus we feel poles, trees எல்லாமே பின்னாடி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த லேம்ப் போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரீஸ் எல்லாமே பின்னாடி மூவ் ஆகிறது இருக்கும், நம்ம மூவற மாதிரி இருக்காது தவிர்த்து மற்றதெல்லாம் தான் நம்மள மூவற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டேஷ்னரியாக இருக்கு, நம்ம வந்து ரெஸ்ட்டில் ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தான், an object may appear to be stationary for observer and appear to be moving for another. An object is rest in relation to certain set of objects and moving in relation to another set of objects. This implies rest and motion are relative. Theory of relativity, relative to the reference. I keep on telling, no, this is it. Motion, rest, relative. Relative to what you taken as the frame. அந்த ஃப்ரெண்ட் முன்னாடி பார்த்த கார்டன் எக்ஸாம்பிளில் கார்டனை ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக எடுத்துட்டு அந்த ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கான்னா he is at rest. அதே
very important. Rest and motion are relative. Relative to எந்த frame of reference நீங்கள் எடுக்கிறீங்களோ, relative to the garden the person is sitting, relative to the garden the person is moving. அதே மாதிரி தான் relative to the bus stand the boy is moving in the bus. அதே மாதிரி relative to inside the bus, relative to what you see inside the bus the boy is sitting. பஸ்ஸுக்கு உள்ளே பார்க்கும்போது பஸ்ஸுக்குள்ளே இருந்து உங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா யூ ஆர் அட் ரெஸ்ட். வெளியே இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது யூ ஆர் அட் மூவிங். ஓகே, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நைட் ஸ்கை, ஓகே, விண்டி நைட், ஒரு ஈவினிங் மாதிரி ஒரு டைமில் மூன் இருக்குது, நிறைய க்ளவுடி ஸ்கை. நீங்கள் வந்து வானத்தை மட்டும் பார்க்குறீங்க. வானத்தை மட்டும் பார்க்கும்போது அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். மூன் வந்து பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மூன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், க்ளவுட்ஸ் வந்து ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு ட்ரீயையும் க்ளவுடையும் பார்க்குறீங்க. ஒரு ட்ரீ, நீங்கள் ஒரு ட்ரீ பக்கத்தில் நிற்கிறீங்க, ஒரு ஒரு ஃபாரஸ்ட்லேயோ எங்கேயோ பார்க்குறீங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு க்ளவுடு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நம்ம எதை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கோம், மோஷனில் இருக்கோன்ட்டு நமக்கு வந்து சொல்ல தெரியும். இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ட்ரீ வந்து நம்மளோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஃப்ரேம் நம்ம இருக்கிற ஃப்ரேம்லேயே இந்த ட்ரீ இருக்குது. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கிறது க்ளவுடு. ஆனால் மேலே பார்க்கும்போது க்ளவுடு நம்ம கூட அட்டாச் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மூன் தான் எங்கேயோ ஒன்றாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று கேட்டிருக்கேன், ஹவு திங்ஸ் மூவ். ஒரு ஏதாவது ஒன்று மூவ் ஆகணும்னா இட் நீட்ஸ் டு பி புஷ்ட் ஆர் புல்ட் ஆர் போத். ஓகே, motion occurs when an object is pulled or pushed by an agency. Example, we kick the ball. Okay, we are pushing the ball. அப்படி இல்லைன்னா we push the book on table. ஓகே, ஒரு புல்லை காட் வந்து பின்னாடி இருக்க காட்டை புல் பண்ணிட்டு போகுது. For a motion to happen, push or pull is needed. And through agency, ஏஜென்சினா என்ன, ஒரு ஃபேக்டர், ஒரு காரணகர்த்தா. ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அனிமேட் ஏஜென்சி, இன்அனிமேட் ஏஜென்சி. ஏஜென்சின்னா என்ன சொன்னேன், காரணகர்த்தா. அனிமேட் ஏஜென்சினா இஃப் பை ஹியூமன்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஏதாவது ஒரு லிவிங் திங்ஸ்னால நடந்ததுன்னா அனிமேட் ஏஜென்சி. இன்அனிமேட் ஏஜென்சினா லைக் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, லைக் விண்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா ஏராக இருக்கட்டும், இதனால நடந்ததுன்னா இன்அனிமேட் ஏஜென்சி. யூ கேனாட் சே இட்ஸ் அ லிவிங் பீயிங். அனிமேட்னா ஒரு லிவிங் பீயிங் சொல்லலாம். சேம் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ். இன்அனிமேட்னா விண்ட், வாட்டர், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வெல்லேருந்து தண்ணி எடுக்கிறோம், தண்ணி இறைக்கிறோம். அனிமல்ஸ் அந்த புல்லைக்காட்டை வந்து புல் வந்து புல் பண்ணிட்டு போகுது. நம்ம வந்து ஒரு வெல்லேருந்து ஒரு வாழி போட்டு தண்ணி புல் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹியூமன், ஒரு லிவிங் பீயிங் இஃப் is giving the force and motion happens, then it is called animate agency. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வுட்டு வந்து தண்ணியில் மிதந்துட்டு வருது. ஸோ அந்த வாட்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அதனால அந்த வுட்டு மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு காற்று அடிக்கிறதுனால கொடி வந்து பறக்குது. நம்மளோட ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்கோம், கொடி பறக்குது. ஒரு காற்று அடித்து இந்த ஃப்ளாகோட மூவ்மெண்ட் ஆகுது, மோஷன், ஃப்ளாக் இஸ் இன் மோஷன். அப்படின்னா இது வந்து இன்அனிமேட் ஏஜென்சி. காற்றடிக்கிறனால மெடோஸ், மரம் எல்லாமே ஆடுது அப்படின்னா இட்ஸ் பை அன் இன்அனிமேட் ஏஜென்சி. அனிமேட், இன்அனிமேட் ஏஜென்சி. ஓகே, வித்தியாசம் புரியுதுல? அனிமேட்னா பை சம் லிவிங் க்ரீச்சர்ஸ், inanimate na by non-living creatures. You cannot say non-living creatures like abiotic. என்ன சொல்கிறோம், விண்டு, ஏர், வாட்டர், இது மாதிரி எல்லாம். அடுத்த 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இஃப்